எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வகையான கடனாக இருந்தாலும் இரவு நேரத்தில் வாசலில் இதை செய்து விடுங்கள், கடன் அடைந்து பணம் பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். எந்த வகை கடன் வாங்கி பேங்க்கில் கடன் வாங்கின கடனாக இருக்கலாம், இல்லை வட்டிக்கு வாங்கி கடன் கட்ட முடியாமல் கஷ்டப்படலாம், இல்லை கிரெடிட் கார்டு கடனாக இருக்கலாம், பர்சனல் லோன் கடனாக இருக்கலாம். எது ஒன்றுமே நம்மளுக்குடைய வருமானம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கடனை நம்ம வாங்கலாம். நம்மளால் முடியும், என்னால் முடியும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு மன தைரியம் இருந்தால் அந்த கடனை வாங்கலாம். சரி, தெரியாமல் நம்ம வாங்கிட்டோம், பிள்ளைங்க படிப்புக்காக வாங்கணும், பிள்ளைங்களோட கல்யாணத்துக்காக வாங்கணும், அடுத்து பார்த்திங்கன்னா வீடு பாதியிலே நிற்கிது அதற்காக வாங்கணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அது கஷ்டம்தான். அந்த வட்டியும் கொடுத்து வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், பணம் அடையாது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தோடு சேர்ந்து வட்டியும் முதலும் சேர்ந்து அடையிற மாதிரி கடன் வாங்கி அதையும் ஃபினிஷ் பண்ணுற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க இப்போதைக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் கழுத்தை நெரிக்குது கடன் பிரச்சனைமா, நான் என்னம்மா பண்ணட்டும்? கடனுக்கு முக்கியமாக நம்ம யார் காலை போய் பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் காலை பிடிங்க. காலபைரவர் என்பவர் ராஜாக்கள்லாம் வணங்கிய ஒரு தெய்வம். அவர் சிவனோட அவதாரம் தான். அவங்க எல்லாருமே சிவன் கோவிலில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சிவனுடைய அவதாரம். சிவன் காலை பிடிச்சாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேருந்து ரிலீஃப் ஆகிடும். ஒரே விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சிவனோட அந்த பிரதோஷ காலமான அந்த 4 to 6க்குள்ளே அந்த நேரத்தில் பிரதோஷ நேரத்திலே போங்க. உங்களால் தினம் போக முடியல கோவிலுக்குன்னா கூட பிரதோஷத்தன்னைக்கு உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் வில்வம் அந்த வில்வம் இலை வாங்கிக்கிட்டு உங்களால் அந்த மரம் எங்ககிட்டே இருக்குதுமானாலும் அந்த மரத்துலேருந்து பறிச்சுக்கிட்டும் நம்ம போகலாம். ஆனால் கோவிலில் இருக்கிற எப்போவுமே கற்பக விருட்சம் இருக்குதுன்னா அந்த கற்பக விருட்சத்துலேருந்து நம்ம இலைகளை பறிக்கக்கூடாது எக்காரணம் கொண்டும். நான் ஒரு கோவிலில் பார்க்குறேன், வன்னி மரம் இருக்குது, அந்த வன்னி மரத்துலேருந்து இலையை எக்கி பறிக்கிறாங்க. அது ரொம்ப தவறான செயல். அதுவே கீழே விழுந்து கிடக்குதா, அது ரொம்ப அருமையான ஒரு செயல். அதை விட இன்னும் எடுத்துக்கலாம், அந்த வன்னி மரத்து இலையை எடுத்து நம்ம பேக்கில் வச்சுக்கலாம். ஏன்னா கடன் அடையும்ன்றது ஒரு ஐதீகம். அதே மாதிரி வன்னி மரத்தை சுற்றி வந்தால் கூட நம்மளுடைய கடன் தீரும், அது ஒரு விஷயம். அடுத்தது அரச மரத்து விநாயகர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அரச மரத்து விநாயகர் இருக்கிறாருன்னா அங்கே போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எத்தனை முறை அவர் பெயரை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்து பாருங்கள். அதுவும் இரவு நேரத்தில் கரெக்டாக 4 to 6ன்னு வச்சுக்கினாலும் சரி, இல்லை அது 6 to 7ன்னு வச்சுக்கினாலும் சரி, அந்த மாலை நேரத்தில் நீங்கள் போயிட்டு வணங்குற அதோடைய சக்தியே வேறு தான். இந்த கடனுக்காக நீங்கள் அரச மரத்தை வலம் வரும்பொழுது கண்டிப்பாக உங்கள் கடன் தீரும். அடுத்தது அரச மரத்து இலையும் நம்மளா பறிக்கக்கூடாது. அரச மரத்து அதுவும் அந்த விநாயகர் வச்சுருக்கிறாங்கன்னாலே அந்த அரச மரத்து இலையை நம்ம கீழே உதிர்ந்துருக்கும் இல்லைங்களா, அந்த இலையை எடுத்து நம்மளுடைய பேக்கில் பணம் வைக்கிற பேக்லேயோ பர்ஸ்லேயோ காசு வைக்கிற பர்ஸ்லேயோ அதை நம்ம வைக்கும் பொழுது நம்மளுக்கு அரச வாழ்வு கிடைக்குன்றது ஒரு ஐதீகம். சரி, இது எல்லாமே நம்ம நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமாகவே நீங்கள் கருதுங்க. நான் எனக்கு ஏன்னு தெரில, எனக்கு இன்றைக்கி விநாயகர் எனக்கு நேரில் காட்சி தருகிறார். ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் கும்பிடுற தெய்வம் நான் எங்கே போனாலும் அங்கே ஒரு ரூபமாக இருப்பார், ஒரு கடைக்கு போனால் கூட அங்கே அந்த ஃபோட்டோவை அங்கே வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம எது ஒன்று செய்யும் பொழுதும் கண்டிப்பாக நமக்கு கடன் அடையும். சரி, இந்த கடன் அடையிறதுக்கு முக்கியமாக நான் சொன்னேன் இல்லைங்களா, காலபைரவர் காலை தான் பிடிக்கணும் போயின்ட்டுன்னு. அதுக்கு நிறைய பேர் நிறைய கடனுக்கு மிளகு தீபம் போடுவாங்க, பூசணிக்காயில் தீபம் போடுவாங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் போடுவாங்க. இது எல்லாமே நல்லது. ஒரு படிப்படியாக ஒரு 10 பைசா வட்டி கட்டிகிட்டு இருக்காங்கன்னா அது குறைஞ்சி படிப்படியாக குறையும், அப்படியே வட்டி குறைய ஆரம்பிக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அட ஆரம்பிக்கும். நம்மளுடைய வேலைகள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நம்மளுடைய உடல்நிலைகள் நல்லா இருக்கும். காலபைரவரை வணங்குறவங்களை பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ராஜபோக வாழ்க்கையில் இருப்பாங்க. அது ரொம்ப அறிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அவரை எந்த நேரத்தில் வணங்கணும், எந்த மாதிரி வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பஞ்சமி திதியில் போயிட்டு இவங்களை வணங்கினா கூட வாராகி தாயை வணங்கினாலும் நம்மளுக்கு கடன் அடையும், பணம் பெருகும். வாராகி அம்மன் எப்போவுமே நம்ம கடனுக்கு
முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவாங்க. சரிம்மா, இது எல்லாமே என்னால் கோவிலுக்கு போக முடியலை, வீட்டில் இருந்து நான் ஏதாவது செய்யணும், வீட்டில் இருந்து நான் என்ன பண்ணால் இந்த என் கடன் அடையும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வீட்டில் தினந்தோறும் உங்களால் முடிஞ்ச அளவு காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு தீபம் போடுங்க. நெய் தீபமாக இருக்கட்டும் அந்த தீபம். அந்த நெய் தீபம் நீங்கள் வேண்டிக்கிட்டு 48 நாளைக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும். அந்த கடனுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய நிச்சயமாக உங்களுக்கு நம்பிக்கையோட அந்த கடன் அடையிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். காலையில் நேரத்தில், இரவு நேரத்தில் ஒன்று செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேனே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு வெல்லம் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு துண்டு வெல்லத்தை நம்ம வீட்டு வாசப்படியில், நம்ம வீட்டு வாசலுக்கு அண்ணாண்டு, கேட்டுக்கு அண்ணாண்டு ரோட்டில் கூட நீங்கள் போடலாம். சப்போஸ் நீங்கள் மாடி வீடு 3வது மாடியில் கொடுத்துன்னு இருக்கிறேன்னா கூட, நம்ம எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரோடுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த ரோட்டில் ஒரு கட்டி வெல்லத்தை நீங்கள் போட்டுருங்க. இது இது யார் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த எந்த உயிரினம் எடுக்குது, எந்த எறும்பு எடுக்குதா, இல்லை வேறு எதாவது எலி எடுக்குதா, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு துளி வெல்லத்தை நீங்கள் தானமாக நீங்கள் பூமி மாதாவுக்கு போட்டுடுறீங்க. இதை நீங்கள் போட 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 தினந்தோறும் இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்களேன், நிச்சயமாக உங்கள் கடனுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது, இதோட கிடையாது, இந்த வெல்லம் போடுறதோட கிடையாது. இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, கால பைரவர் காலை பிடிச்சா கடன் அடையும். ஒரு விஷயம் செய்யுங்க, நெய், இந்த சப்பாத்தி இருக்கு இல்லைங்களா, அந்த சப்பாத்தியில் கொஞ்சம் நெய்யை தடவி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற தெரு நாய்களுக்கு இரவு நேரத்தில் கொடுத்தா உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். எப்போவுமே நம்பிக்கையோடு செய்யுங்க. அந்த சப்பாத்தியை நாய், இப்போம்மா தெரு நாயினாலே இப்போல்லாம் பயமாகுதுமா, அது கடிக்குது, ரொம்ப இருக்கிறதெல்லாம் மேலெல்லாம் ஏறி என்னென்னமோ பண்ணுதுன்ற மாதிரி பயந்திங்கனாலும், நீங்கள் ஒரு இடம் நாய்கள் வரும்னு தெரியும் இல்லைங்களா, அந்த இடத்துல காலபைரவா என் பணத்தை திரும்ப வாங்கி கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சப்பாத்தியில் ஒரு நெய் தடவி அந்த வச்சிடுங்க. கண்டிப்பாக உங்கள் பணம் திரும்ப கிடைத்து விடும். அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தெரு நாய்களுக்கு இப்போ மழை காலம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கேயும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, எங்கேயாவது தண்ணி இருக்கும், நாய்கள் தண்ணி அருந்துங்க, அது தவறில்லை. ஆனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் அதுக்குரிய சாப்பாடும் இதில் நம்ம அசைவம் கலந்து வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம், இதுக்கு தவறே கிடையாது. ஏன்னா நாய்கள் என்றாலே அது பைரவர்னு சொல்லுவாங்க. நாய்கள்னு ஒரு சிலர் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, நாயின்னு சொல்லாதீங்க, என்னுடையதை எனக்கு குழந்தையாக வளர்க்குறேன்னு. உண்மையாக அது அவங்கவுங்களுக்கு வளர்க்குறவங்களுக்கு அது குழந்தை தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி நாய்களுக்கு நீங்கள் அசைவ சாப்பாடு வைக்கலாம், உங்கள் கையால் வைக்கலாம், எந்த தவறும் இல்லை, அதனால் தவறே வந்துடாது. அதை காக்கா எடுத்தாலும் உங்களுக்கு எந்த தவறும் வந்துடாது. தாராளமாக நீங்கள் இருக்கிற சாப்பாட்டை, இல்லைன்னா அதுக்குன்னு தெரு நாய்களுக்குன்னே சாதம் செஞ்சு தெரு நாய்களுக்குன்னே எடுத்துகிட்டு போடுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நாய்கள் எங்கே போய் சாப்பிடுங்க, அதுங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்கன்றத மனசில் நினச்சி, அவங்களாம் பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அவங்களாம் ராஜாக்களாக தான் பிறப்பாங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க போன வருஷத்தில் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ அவங்க இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு புண்ணிய காலம் நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு நாய்களுக்கு இரவு நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த வெல்லம் போடுறது, சாப்பாடு வைக்கிறது, சர்க்கரை போடுறது, இது எல்லாமே உங்களுக்கு கர்மாக்களை கர்மானா என்ன, கடன் கர்மா இருந்தால் அது மட்டும்தான் அந்த கடன் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த கர்மா குறைய குறைய, பாவங்கள் குறைய குறைய கண்டிப்பாக அந்த நாய்களுக்கு சாப்பாடு வைங்க. சில வீட்டில் அசைவம்னா, நான் முக்கியமாக அசைவ சாப்பாடு வைங்கன்னு சொல்ல மாட்டேன், வெஜிடேரியன் சாப்பாடு தான் நம்ம கையால் வைக்கணும். சப்போஸ் அசைவ சாப்பாடு அந்த முள் இதெல்லாம் மீந்துடுச்சுமானா வைக்கலாம் தாராளமாக, அதெல்லாம் தவறு கிடையாது. நீங்கள் வச்சுட்டு கை காலை கழுவிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் இதை செய்யுங்க, நாய்களுக்கு இரவு நேரத்தில் உணவு வைங்க, கண்டிப்பாக நம்ம கடன் நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.